ஒரு நாளே நின்னு போன மாதிரி ஆக்கிடும். உங்க இடுப்புல இருந்து கால வரைக்கும் ஒரு ஷார்ப்பான ஷூட்டிங் பெயின் வரும் இல்லையா? ஆனா இந்த வலிக்கு நிவாரணம் தரக்கூடிய பழங்கால மற்றும் நவீன சிகிச்சைகள் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அக்குபஞ்சர். இதுல சின்ன ஊசிகளை உங்க உடம்புல சில குறிப்பிட்ட இடங்களை செலுத்துவாங்க. உங்க உடோட இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்தி நரம்பு வலியை குறைக்கிறதா. பிடிவாதமான வலிகளுக்கு இது நல்ல நிவாரணம் தரும். அடுத்து வம் சிகிச்சை. இது ஒரு பாரம்பரிய இந்திய முறை. இதுல சில முக்கிய புள்ளிகள்ல மெதுவா அழுத்தம் கொடுப்பாங்க. உங்க உடம்போட ரீசெட் பட்டனை ஆக்டிவேட் பண்ண மாதிரி. இது தசை இறுக்கத்தையும் வலியையும் குறைக்க உதவும். இப்போ கைரோபிராட்டிக் சிகிச்சை. உங்க முதுகுத்தண்டை சரி பண்ண மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. ஒரு கைரோபிராட்டர் உங்க முதுகுத்தண்டை மெதுவா சரி செய்வார். சயாரிக் நரம்பு மேல் இருக்க அழுத்தத்தை குறைக்கிறதான் இதோட நோக்கம். சில பேருக்கு இந்த சரி செஞ்சல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓசோன் சிகிச்சை இப்போ புதுசா வந்திருக்கு. இதுல மருத்துவ ஓசோன் வாயுவை பாதிச்ச இடத்துல ஊசி மூலமா செலுத்துவாங்க. கடைசியா கப்பிங் சிகிச்சை. இதுல உறிஞ்சும் கோப்பைகளை பயன்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி இறுக்கத்தை குறைப்பாங்க. விளையாட்டு வீரர்கள் உடம்புல வட்டமான அடையாளங்களை பார்த்திருப்பீங்க இல்லையா? அது கப்பிங் மூலமா வந்ததுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரோட உடம்பும் வேற வேற. ஒருத்தருக்கு வேலை செய்யறது இன்னொருத்தருக்கு வேலை செய்யாம போகலாம். அதனால புதுசா எதை முயற்சி பண்ணதுக்கு முன்னாடியும் உங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க உடம்பு சொல்லதை கேளுங்க. ஆர்வமாயிருங்க, ஆரோக்கியமாயிருங்க.